ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையை, உனக்கு எது என்று நிர்ணயிக்கப்பட்டதோ அதுதான் உன்னிடத்தில் உனக்காக வந்து சேரப்போகிறது. அது வந்து சேரும் காலத்தை நீயும் நெருங்கி வந்து விட்டாய். அதனால் தான் சொல்கிறேன், என் பாதத்தை இப்போது தொட்டுவிட்டால் உன் கையில் ஒன்று கிடைக்கும். அதனால் ஒரு வெற்றி நிச்சயமாக உறுதியாக நிகழ்ந்துவிடும் தங்கமே. நீ ஆசைப்பட்ட அனைத்தும் இனி ஒவ்வொன்றாக உன் வாழ்வில் நடக்கப் போகிறது. உனக்கான நல்ல செய்தி, அதாவது நீ மனதில் நினைத்து கொண்டிருந்தது, இனி நடக்குமா நடக்காதா என்று யோசித்துக் கொண்டிருந்தது நிச்சயமாக நடக்கப் போகிறது. உனக்கான நல்ல செய்தி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்கிறேன். கண்மணியே, தனியாக இருக்கிறேன் என்று கவலைப்படாதே. தன்மானத்தோடு வாழ்கின்றேன் என்று பெருமைப்படு. உனக்காக உன் சாயப்பாவாகிய நான் துணையாக இருக்கும்போது கவலை எதற்கு உனக்கு? பிறருக்கு கொடுக்கும் நிலை உனக்கு இல்லை என்றாலும் பிறரை கெடுக்கும் எண்ணம் ஒருபோதும் என் பிள்ளையிடம் இருந்ததில்லை. பொறுமையோடு இரு, அதே நேரத்தில் நிதானத்தோடு இரு. உன் திறமையை எல்லோரிடமும் நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை தங்கமே. ஜெயித்துக்கொண்டே இருக்கப் போகிறாய். நீ வளரும் வரை அல்ல, உன்னை வெறுத்தவர்கள் உன்னை பார்த்து வியந்து வாழ்த்தும் வரை உயர்ந்து கொண்டே இருக்கப் போகிறாய். புரியாத அன்பை புரிய வைக்கவும் கூடாது. உன்னை பிடிக்காத யாரையும் நீ தேடி போகவும் கூடாது. அவர்களுக்கு நீ தேவை என்றால் அவர்களே உன்னை தேடி வருவார்கள். அதை இந்த சாயப்பா நான் வரச் செய்வேன். என்னிடம் நீ என்ன வேண்டினாயோ அதை நடத்தி தரப்போகிறேன். உன்னிடம் வந்து சேர வேண்டிய அனைத்தும் உனக்கு கிடைக்கப் போகிறது. ஏன்னா என் பாதத்தை நீ தொட்டு விட்டாய். என் பாதத்தை தொட்டு பணிந்து விட்டாலே போதும், உனக்கானது உன் கையில் வந்து சேர வைத்து விடுவேன். நீ விரும்பிய வாழ்க்கை வாழப் போகிறாய். உன் கஷ்டங்களில் பிடியில் இருந்து தப்பி விடுவாய். நல்ல வேலை கிடைக்கப் போகிறது. பண கஷ்டம் தீர்ந்து விடப் போகிறது. மனக்குழப்பம் தீர்ந்து விடும் தங்கமே. உன் சாயப்பா அதற்கான செயலை தொடங்கி விட்டேன். கொஞ்சம் பொறுமையோடு மட்டும் எல்லாம் முடிந்து விட்டது என்று நீயே உன்னை முடக்கிக் கொள்ளக்கூடாது. மனதை ஒருநிலைப்படுத்திக்கோ. உன்னை சுற்றியுள்ள வாய்ப்புகள் அப்போதுதான் உனக்கு தெரியும். எல்லா சந்தர்ப்பங்களும் தானாக அமைந்து விடுமா? இல்லையே, நீதானே அதை நம்பிக்கையோடு அதை உருவாக்கணும். வெற்றி தோல்விகளை சகஜமாக எடுத்துக்கோ. நான் இதுவரை தோல்விகளையும் இழப்புகளையும் மட்டும்தானே சந்தித்துக் கொண்டு வருகிறேன் சாயப்பா என்று நீ புலம்புவது புரிகிறது, கேட்கிறது, தெரிகிறது. சற்று நிதானமாகத்தான் யோசித்துப்பாரே. இதுவரை நீ தோல்விகளை மட்டும்தான் சந்தித்திருக்கிறாயா அல்லது வெற்றிகளை மட்டும்தான் பெற்றுள்ளாயா என்று உன்னை கேட்டுப்பார். அதற்கு பதில் உனக்கே தெரியுமே. தோல்வியும் வந்துள்ளது, வெற்றியும் வந்துள்ளது, மாறி மாறிதான் வந்துள்ளது. தோல்விகளை கண்டு துவண்டு போகக்கூடாது. நீ இழந்ததையும் அதைவிட மேன்மையான நன்மைகள் அனைத்தையும் மீண்டும் பெறச் செய்வேன். நீ உன் லட்சியத்தை அடைய எந்த தடைகள் வந்தாலும் அதை நீ தைரியமாக ஏற்றுக்கடணும். அதை எதிர்கொள்ளவும் செய்யணும். ஏற்று எதிர்கொள் என்றுதான் சொல்கிறேன். தோல்வியை தானே வெற்றியின் படிக்கட்டு. மனம் தளரக்கூடாது. உனது ஆசைகள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறும். உன் எண்ணங்கள் எண்ணமாகவே, நீ நினைத்த எண்ணமாகவே செயல்படும். உன்னுள் இருக்கும் உன் சாயப்பா நிச்சயமாக அதற்கு துணை புரிவேன், உதவி புரிவேன். நீ வருத்தப்படுவதால் எதுவும் மாறாது. உன் மீது நம்பிக்கை வைத்து கம்பீரமாக உன் குறிக்கோளை நோக்கி பயணம் செய்துவேன். வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைவாய். வாழ்க்கையில் நீ ஜெயித்துக்கொண்டே இருக்கப் போகிறாயே, வெற்றி பெற்றுக்கொண்டே இருக்கப் போகிறாயே. இந்த சாய் இருக்கிறேன் உன்னோடு என்பதை நீ உணரப் போகிறாய். யாரும் எதிர்பார்க்காத இடத்தில் நான் உனக்கு நீ எதிர்பார்த்ததை அள்ளி அள்ளி தருவேன். என்னிடம் வைக்கும் பிரார்த்தனைகளை நிச்சயம் நிறைவேற்றி தருவேன். உனக்கு யாரும் இல்லையே என்று கவலைப்படும் அந்த தருணத்தில் உனக்காக இந்த சாயப்பா இருப்பேன். பல துக்கத்திலும் துயரத்திலும் உன்னுடன் இருந்து உன் துக்கங்களையும் துயரங்களையும் போக்குவதற்கு நான் பாடுபடுவேன். இந்த சாய் உன்னுடன் இருக்கிறேன் என்பதை மட்டும் முழுமையாக நம்பிவிடு. சாயின் பரிபூர்ண அன்பு முழுமையாக ஒவ்வொரு அன்பர்களுக்கும் பக்தர்களுக்கும் கிடைக்கும் என்பதை நம்பு. எப்போதும் நம்பிக்கையோடு வேண்டி எல்லாமே பலிக்கும். என் பாதத்தை
பணிந்து விட்டாலே போதும், என் பாதத்தை பற்றி கொண்டாலே போதும், என் பாதத்தில் நீ உன் பாரத்தை இறக்கி வைத்தாலே போதும். நான் இருக்கும்போது நீ கடுகளவு கூட கலங்கக்கூடாது. எந்த நேரத்திலும் உன்னை கைவிட மாட்டேன். முடிந்ததை செய், முடிந்த மட்டுக்கும் செய், முடிந்த மட்டுக்கும் முயற்சி செய், தளரக்கூடாது. நன்மையாகவே பேச பழகிக்கோ. உன்னை நான் பாதுகாத்து கொண்டே இருப்பேன். உன் நிழலாக நான் வந்து கொண்டே இருப்பேன். ஏமாற்றமான சூழ்நிலைகள் வந்தால் அனுபவமாக எடுத்துக்கோ. அப்படித்தான் எடுத்துக்கொள்ளணுமே தவிர வருத்தப்பட்டு கொண்டிருந்தால் உன் மனம் வலித்து அழுத்தம் உண்டாகி உடல் கெட்டுவிடும், நோய் வந்துவிடும். இதெல்லாம் பார்ப்பதற்கு ஆசையோடு காத்து கொண்டிருப்பார்கள். நீ அப்படி இருக்கக்கூடாது. அவர்கள் எதை நினைக்கிறார்களோ, எதை அடைய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதை அடையாத வண்ணம் நீ அவர்களை விட மாற்றிவிட்டு செயல்படணும். எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்ற நம்பிக்கையோடு உன் காரியத்தை செய். உன் கடமைகளை நேர்மையோடு செய்துவிடு. காரியம் கைகூடும். நீ நினைத்தது அனைத்தும் பலிக்கும். இனி உனக்கு எந்த தடங்களும் இல்லாமல் நன்மையாக நல்லதாக நடக்கும். இது உன் சாயின் சத்திய வாக்கு. கூடிய விரைவிலேயே உனக்கான காலமும் நேரமும் மாறிவிடும். உன் கவலையை கட்டாயம் நீக்கிவிடுவேன். சற்று பொறுமையோடு இரு. மற்ற எல்லாவற்றிலும் நான் கேட்டதை கொடுத்தார் சாயப்பா, ஆனால் இந்த ஒன்றில் மட்டும் வருடக்கணக்கில் காக்க வைக்கிறாரே என குழம்பாதே. நீ ஒரு விஷயத்தை நினைக்கிறேன், ஆனால் இந்த ஒன்றில் மட்டும் வருடக்கணக்கில் காக்க வைக்கிறாரே என் சாயப்பா என்று குழப்பம் அடையாதே. நம்பிக்கை இழக்காதே. உன்னை அதற்கு தகுதியாக்கிவிட்டேன். எந்த நிமிடமும் அது உன்னை தேடி வரும். உற்சாகமாக இருக்கப் போகிறாய். ஏமாற்றியவர் வாழ்ந்ததும் இல்லை, ஏமாந்தவர் வீழ்ந்ததும் இல்லை. ஒன்றுமே நடக்கவில்லையே என்று மட்டும் குழம்பாதே. உனக்குரிய கஷ்டமான நேரத்தில் கஷ்டத்தை நினைக்காமல் இந்த சாயியை நினைத்துப்பார். அந்த கஷ்டமே தெரியாமல் உன்னை நான் வெளியில் கொண்டு வந்து விடுவேன். விரைவில் மங்கள இசை முழங்க வான வேடிக்கையோடு எல்லோரும் வாழ்த்து தெரிவிக்கும் நாள் வரும். பொறுமையோடு காத்திரு என் தங்கமே. நீ நினைத்த காரியங்கள் அனைத்தும் நான் முன்னின்று நடத்தி தருவேன். உண்மையான அன்போடு நீ எதிர்பார்த்து தேடிய உன் உறவு நிச்சயம் உன்னை தேடி வரும். உனக்கானது உன் கையில் கிடைக்கும். கரங்கள் இணையும் நேரம் இது. நீ எதிர்பார்க்காத நேரத்தில் நீ மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்காகவே இந்த சாயி நான் இருக்கிறேன். என்றும் உன்னை கைவிட மாட்டேன். உன் எண்ணங்கள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும். மனம் தளரக்கூடாது. சந்தோஷமான நிகழ்ச்சி நடக்கப் போகிறது. அனைத்தும் நல்லதாக நன்மையாகவே நடக்கும் தங்கமே. ஆம் தங்கமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.